வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வார்த்தைகளால் மாற்ற முடியும் என்றால் நம்புவீர்களா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது அஃபர்மேஷன் என்றால் என்ன, அது நம்முடைய மனதை எப்படி மாற்றுகிறது, அதை சரியாக எப்படி பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அஃபர்மேஷன் என்றால் என்ன? அஃபர்மேஷன் என்றால் நம்முடைய மனதுக்கு நாம் சொல்லிக்கொள்ளும் நேர்மறை நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். எளிமையாக சொன்னால், நாம் மீண்டும் மீண்டும் நம்மிடமே சொல்லிக்கொள்வது நம்பிக்கையை உருவாக்கும் வாக்கியங்கள் தான் அஃபர்மேஷன். உதாரணம், நான் வெற்றியாளன், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இவையெல்லாம் அஃபர்மேஷன் ஆகும். அஃபர்மேஷன் என்பதன் முக்கிய பலன் என்னவென்றால், நாம் தினமும் நம்மிடமே நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அது மெதுவாக நம்முடைய மனதில் நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கைதான் நம்முடைய எண்ணங்களை மாற்றி, எண்ணங்கள் செயல்களாக மாறி இறுதியில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குகிறது. அஃபர்மேஷன் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம்முடைய மனதை பயிற்சி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. மனித மனம் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் விஷயங்களை உண்மை என ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால் நாம் தினமும் நேர்மறையான அஃபர்மேஷன்களை சொல்லும்போது மனதில் இருந்த பயம், சந்தேகம், தோல்வி நினைப்புகள் மெதுவாக குறையத் தொடங்கும். அதனிடத்தில் தன்னம்பிக்கை, தெளிவு, உறுதி போன்ற நல்ல எண்ணங்கள் உருவாகும். இந்த மாற்றமே நம்முடைய முடிவுகள், செயல்கள் மற்றும் பழக்கங்களை மாற்றுகிறது. பழக்கங்கள் மாறும்போது வாழ்க்கையின் திசையே மாறுகிறது. அதனால்தான் அஃபர்மேஷனை தொடர்ந்து பயிற்சி செய்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆழமான மற்றும் நிலையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. அஃபர்மேஷன்களை சரியான முறையில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது நம்முடைய அவசரமான எண்ணங்களையும் நேரடியாக தாக்குகிறது. வெளியில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மனதுக்குள் என்னால் முடியாது என்ற நம்பிக்கை இருந்தால் முன்னேறுவது கடினமாக இருக்கும். அஃபர்மேஷன் அந்த பழைய எதிர்மறை நம்பிக்கைகளை மெதுவாக உடைத்து என்னால் முடியும் என்ற புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. குறிப்பாக காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் அஃபர்மேஷன்களை சொன்னால் மனம் அவற்றை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறது. காலப்போக்கில் இந்த நல்ல எண்ணங்கள் தானாகவே நம்முடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்பட தொடங்கும். அதுவே நம்மை நாம் நினைத்ததை விட அதிக சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றுகிறது. அஃபர்மேஷன் எப்படி செயல்படுகிறது? நண்பர்களே, நம்முடைய மனதில் 2 பகுதிகள் உள்ளன. 1 சிந்திக்கும் மனம், 2 ஆழ்மனம். நம்முடைய வாழ்க்கையை உண்மையில் இயக்குவது ஆழ்மனம்தான். நாம் நினைப்பதும் பேசுவதும் மீண்டும் மீண்டும் செய்வதும் ஆழ்மனத்தில் பதிந்து விடுகிறது. ஒரு வார்த்தையை தொடர்ந்து மற்றும் நம்பிக்கையுடன் சொன்னால் ஆழ்மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. அதன்படிதான் நம்முடைய செயல்களும் நம்முடைய முடிவுகளும் மாற ஆரம்பிக்கின்றன. ஒரு எளிய உதாரணம், ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து நீ முட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தை தன்னை அப்படியே நம்பிவிடும். அதேபோல் ஒருவருக்கு தொடர்ந்து நான் திறமையானவன், நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. இதுவே அஃபர்மேஷனின் உண்மையான சக்தி. அஃபர்மேஷனின் சக்தி இதைவிட இன்னும் ஆழமானது நண்பர்களே. நம்முடைய ஆழ்மனம் நல்லது கெட்டது என்று வேறுபாடு பார்க்காது. நாம் மீண்டும் மீண்டும் உணர்ச்சியுடன் சொல்வதை மட்டும் உண்மை என்று பதிவு செய்து கொள்கிறது. அதனால் ஒரு அஃபர்மேஷனை சொல்வபோது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அதில் உணர்ச்சியும் நம்பிக்கையும் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த உணர்ச்சிதான் ஆழ்மனத்திற்கு இது முக்கியம் என்று சிக்னல் கொடுக்கிறது. காலப்போக்கில் அந்த அஃபர்மேஷன் நம்முடைய சுய அடையாளமாக மாறுகிறது. நான் யார் என்ற கேள்விக்கான பதிலே மாறும்போது நம்முடைய நடத்தை, வாய்ப்புகளை பார்க்கும் விதம், சவால்களை எதிர்கொள்ளும் மனோபலம் அனைத்தும் தானாகவே உயர்கிறது. அதனால் அஃபர்மேஷன் என்பது வாழ்க்கையை வெளிப்புறமாக மாற்றுவதற்கு முன் முதலில் நம்மை உள்ளார்ந்த முறையில் மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சியாகும்.
அஃபர்மேஷன் தொடர்ந்து பயிற்சி செய்யப்படும் போது அது நம்முடைய மூளையில் புதிய நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது. ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகள் பொய்யாக அல்லது இயல்பில்லாததாக தோன்றலாம். ஆனால் தினமும் ஒரே நேரத்தில் ஒரே வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் மூளை அதற்கு பழகத் தொடங்குகிறது. பழக்கம் உருவான பிறகு அந்த எண்ணங்கள் தானாகவே எழும். அப்போது நாம் சிரமமான சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் பழைய பயம் அல்லது தோல்வி நினைவுகளுக்கு செல்லாமல் அஃபர்மேஷன் மூலம் உருவான நம்பிக்கைக்கே திரும்புகிறது. இதன் மூலம் மன அழுத்தம் குறைகிறது, முடிவெடுக்கும் திறன் தெளிவாகிறது, மேலும் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை நம்மால் துணிச்சலுடன் பயன்படுத்த முடிகிறது. அதனால்தான் அஃபர்மேஷன் என்பது தற்காலிக உற்சாகமல்ல, அது நீண்ட கால மனமாற்றத்தை உருவாக்கும் ஒரு நிலையான பயிற்சியாகும். அஃபர்மேஷன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரும்? அஃபர்மேஷனை சரியாக பயன்படுத்தினால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பயம் குறையும், மன அழுத்தம் குறையும், வெற்றிக்கான எண்ணங்கள் உருவாகும், வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அஃபர்மேஷன் சொல்ல சிறந்த நேரங்கள். அஃபர்மேஷன் சொல்ல மிக சிறந்த நேரங்கள் காலை எழுந்தவுடன், இரவு தூங்குவதற்கு முன், கண்ணாடி முன் நின்று அமைதியான மனநிலையில். இந்த நேரங்களில் ஆழ்மனன் மிகவும் சக்தியாக செயல்படும். அஃபர்மேஷன் சொல்லும் சரியான முறை. அஃபர்மேஷன் சொல்லும்போது நிகழ்காலத்தில் சொல்லுங்கள், நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், சந்தேகமில்லாமல் சொல்லுங்கள், தினமும் தொடர்ந்து சொல்லுங்கள். இப்படி சொல்லக்கூடாது, நான் வெற்றி பெறுவேன். இப்படித்தான் சொல்ல வேண்டும், நான் வெற்றியாளன். அஃபர்மேஷன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றம் வெளிப்புறமாக உடனடியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளார்ந்த மாற்றம் மிகவும் வலிமையானது. நாம் தினமும் சரியான முறையில் அஃபர்மேஷன்களை பயிற்சி செய்யும் போது நம்முடைய மனநிலை, அதாவது மைண்ட் செட் மெதுவாக மாற்றமடைகிறது. இந்த மைண்ட் செட் மாற்றமே நம்முடைய எதிர்வினைகள், பழக்கங்கள் மற்றும் தேர்வுகளை மாற்றுகிறது. முன்பு பயம் காரணமாக தவிர்த்த விஷயங்களை இப்போது நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். தோல்வியை ஒரு முடிவாக அல்ல, ஒரு அனுபவமாக பார்க்கும் பார்வை உருவாகும். இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறைவதாக அல்ல, அவற்றை சமாளிக்கும் மனோபலம் அதிகரிப்பதாக உணர்வீர்கள். தொடர்ந்து அஃபர்மேஷன் செய்வதன் மூலம் வாழ்க்கை நம்மை கட்டுப்படுத்துவது போல அல்ல, நாமே நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறோம் என்ற உணர்வு உருவாகும். இதுவே அஃபர்மேஷன் தரும் ஆழமான மற்றும் நிலையான மாற்றம். அஃபர்மேஷன்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணம் அவை நம்முடைய சுய உரையாடல், அதாவது செல்ஃப் டாக்கை மாற்றுவதுதான். ஒரு மனிதன் தினமும் தன்னிடம் பேசும் வார்த்தைகளே அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றன. எதிர்மறை செல்ஃப் டாக் இருந்தால் வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் அதை கவனிக்காமல் விடுவோம். ஆனால் அஃபர்மேஷன் மூலம் செல்ஃப் டாக் நேர்மறையாக மாறும்போது அதே சூழ்நிலையில் கூட நமக்கு புதிய வாய்ப்புகள் தென்படத் தொடங்கும். நம்முடைய மனம் என்னால் முடியாது என்பதிலிருந்து நான் முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற நிலைக்கு நகரும். இந்த சிறிய மாற்றமே பெரிய செயல்களுக்கு தொடக்கமாகிறது. காலப்போக்கில் அஃபர்மேஷன் நம்முடைய எண்ணங்களை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றும் ஒரு அடிப்படை சக்தியாக மாறுகிறது. முக்கிய குறிப்பு நண்பர்களே, அஃபர்மேஷன் மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து ஆக்ஷன், அதாவது செயல் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை நம்பி அதற்கேற்ப செயல்பட்டால்தான் அஃபர்மேஷன் முழுமையாக வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரவேண்டிய அவசியமில்லை. உங்கள் வார்த்தைகளே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இன்றிலிருந்து நேர்மறையாக பேசுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். அஃபர்மேஷனை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அஃபர்மேஷன் என்பது செயலை மாற்றும் சக்தியை உங்களுக்குள் உருவாக்குகிறது. ஆனால் செயலுக்கு பதிலாக அது வேலை செய்யாது. நீங்கள் திறமையானவன் என்று சொன்னால் அந்த திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தேடி செயல்பட வேண்டும். நான் வெற்றியாளன் என்று நம்பினால் அதற்கேற்ற ஒழுக்கம், முயற்சி மற்றும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அஃபர்மேஷன் மனதில் விதை விதைப்பது போல.
ஆக்ஷன் அதற்கு நீர் ஊற்றுவது போன்றது. இரண்டும் சேரும் போதுதான் உண்மையான வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் மனதை வழிநடத்தும், உங்கள் செயல்கள் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நீங்கள் சொல்வதையும் செய்வதையும் ஒரே திசையில் கொண்டு வந்தால் நாளை உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். முடிவாக நண்பர்களே, அஃபர்மேஷன் என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. அது நம்முள் நம்பிக்கையை எழுப்பும் தீப்பொறி. அந்த நம்பிக்கையை செயலாக மாற்றும் பொறுப்பு நம்மிடமே உள்ளது. நல்ல வார்த்தைகள் மனதை பலப்படுத்தும், சரியான செயல்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இன்று நீங்கள் உங்களிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை நீங்கள் வாழப்போகும் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். ஆகவே நம்பிக்கையுடன் பேசுங்கள், துணிச்சலுடன் செயல்படுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் நீங்கள் நினைத்த வாழ்க்கை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.